இப்படி உச்சநீதிமன்றம் ஆளுநரை இடித்துரைத்திருக்கிற இந்த நேரத்தில் தார்மீக ரீதியாக ஆளுநர் வந்து வெளியேறணுங்கிற குரல்லாம் வந்துட்டு இருக்கு. சட்டத்தில் அதுக்கு எதுவும் இடம் இருக்கா? சட்டத்தில் வந்து அவர் வந்து பதவி விலகி போகணும் அப்படின்ற மாதிரி இந்த வழிமுறைகளும் கிடையாது. அவரை சரிப்படுத்திக்கணும். ஆளுநர் வந்து அவரை வந்து தன்னோட செயல்பாடுகளை சரிப்படுத்தணும். அவர் படுத்திக்கணும்னா அவர் தனிநபர் இல்லையே. இந்திய ஒன்றிய அரசு பிஜேபி அரசு என்ன சொல்லுதோ அதுதானே அவர் செய்வார் எல்லா இடங்களையும். இப்போ வந்து ஒருவேளை வந்து திமுக வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியை அமைச்சிட்டாங்கன்னு வச்சிங்களா, இந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது. இது நடக்க போகிறதில்ல. இது ஒரு இமேஜினேஷனுக்கு நான் சொல்கிறேன். ஒரு இப்படி நடந்தால் என்ன நடக்கும்னா அப்போ வந்து கவர்னர் ஒன்றுமே பண்ண மாட்டார், எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார். இப்போ இதில் பண்ணுவாரா? ஆந்திராவில் ஏதாவது பண்ணுவாங்களா? ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து வாபஸ் வாங்கிட்டாருன்னு ஆட்சியை கவுந்துரும். அப்படி இருக்கிற கட்டத்தில் அங்கே ஒரு கவர்னர் இருக்காருன்னு யாருக்காவது தெரியுதா? ஆந்திராவிலையும் ஒரு கவர்னர் இருக்கார். அவரும் பிஜேபிக்காரங்களால் அப்பாயின் பண்ணப்பட்ட ஒரு கவர்னர் தான், பணியமர்த்தப்பட்ட ஒரு ஆளுநர் தான் அங்கே இருக்கார். இது வரைக்கும் அப்படி எங்கேயாவது கவர்னர் இருக்காருன்னு அவர் ஏதாவது போய் ஒரு ஆய்வுக்கு போகிறாரா? ஏதாவது பற்றி பேசுகிறாரா? தமிழ்நாடு வந்து 2000 வருஷம் பின்தங்கி இருக்குது, 100 வருஷம் பின்தங்கி இருக்குது அப்படின்னு வந்து எங்கேருந்து பீகார்லேருந்து வந்த ஒரு கவர்னர் சொல்கிறார். பீகாரில் உள்ளவங்கெல்லாம் வந்து இப்போ இதே சாலைகளில் இருக்கக்கூடிய முகப்பேரில் இருக்கக்கூடிய எல்லா கோயம்பாடுலேருந்து எல்லா சாலைகளையும் அவங்க ஊருக்காரங்க தான் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊர்லேருந்து வந்துட்டு தமிழ்நாடு பின்தங்கி இருக்குன்னு சொல்கிறார். கல்வியில், பொருளாதாரத்தில், பெண்கள் பாதுகாப்புன்றது தனிப்பட்ட நபர்கள் நடக்கிற பிரச்சனை, தனிப்பட்ட பெண்களுக்கு நடக்கிற ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டோட பிரச்சனையாக வந்து மாற்றுறது தவறான ஒரு செயல். இப்போ ஒரு பொண்ணு போயிட்டு இருக்காங்க, அவங்கள ஒரு பெண் போகும்போது அவங்கள போய் அட்டாக் பண்ணுறான், அவனோட வக்கர புத்தியினால போய் அட்டாக் பண்ணுறான். அதுக்கு வந்து முதலமைச்சர் பொறுப்பேற்குன்னு சொல்ல முடியுமா? அவனோட தனிப்பட்ட நபரோட வக்கரத்துக்கு வந்து ஒரு அரசு எப்படி பொறுப்பாக்க முடியும்? ஒரு கட்சி எப்படி பொறுப்பாக்க முடியும்? அந்த கட்சியோட பிரதிநிதிகள் எப்படி பொறுப்பாக்க முடியும்? அது வந்து காலப்போக்கெல்லாம் சரிப்படுத்த முடியும். இங்கே வந்து எல்லா மத பிரச்சனைகள் இருக்குது, ஜாதி பிரச்சனைகள் இருக்குது. யாதோ ஒருத்தன் வந்து ஜாதி கொடுமை பண்ணுறதுனால ஒட்டுமொத்த சமுதாயத்துமே வந்து ஜாதி வெறியின் சமூகம்னு சொல்கிறதும், அதுக்கு முதலமைச்சர் காரணமாக இருக்காருன்னு சொல்கிறதும் ஏற்புடையாது. 2000 ஆண்டுகால பிரச்சனை. அது எப்படி வந்து ஓவர் நைட்டில் ஒரு 5 வருஷத்துக்கு முதலமைச்சர், 4 வருஷம் தான் ஒரு முதலமைச்சர் வந்திருக்காரு. இந்த வருஷத்தில் வந்து ஜாதி பிரச்சனையே சரி பண்ண முடியல அவரால், அப்போ நம்ம சொல்ல முடியுமா?